ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம வீட்டில் இட்லி தோசை அந்த மாதிரி சுடும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, என்ன தொட்டுக்கிறதுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் நம்ம வீட்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வாங்க. ரொட்டுக்கடை தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, தக்காளி மாவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கூட குறைச்சி. தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு மட்டும் போட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆப்ஷனல் கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் கூட ஆயிரும். இது நல்லா கல்லுப்பு சேர்த்து வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். சூப்பரான ரோட்டுக்கடை குருமா ரெடிங்க. இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டிங்க, இதெல்லாம் தான் நேற்று சுட்ட ராகி அடை இருக்குது. பீனட் பட்டர் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.